இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய கதையோட பெயர் ராஜினாமா அப்படிங்கிற கதை. எழுதியவர் தேவி பாலா அப்படிங்கிறவர் தான் இந்த கதையை எழுதியிருக்காரு. இது ஒரு குடும்ப கதை. அதாவது ஒரு கணவன் மனைவி, அந்த கணவனோட அம்மா அப்பா, அந்த கணவன் மனைவியினுடைய குழந்தை, இந்த மாதிரி அந்த மூன்றையும் வச்சு எழுதப்பட்ட கதை இது. 10 மாதத்தில் ஒரு பெண்ணுக்கு நிகழக்கூடிய நிகழ்வு, அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், மாற்றங்கள் எல்லாத்தையுமே அந்த கதை மிக அழகாக சொல்லுது. அந்த கதையை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வினோத், சோனியா அவங்க 2 பேரும் புது கல்யாணம்னு சொல்ல முடியாது, திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகின்றன. அவங்களுக்கு குழந்தை இல்லை. இந்த சோனியா அவளோட அப்பா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கார். மாதத்தில் 20 நாள் டூர் போயிடுவார். சோனியாவோட அம்மா ஒரு அரசாங்க பள்ளியில் டீச்சராக இருக்காங்க. அவங்க வீட்டில் ஆண் வாரிசு கிடையாது. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் அவங்க உடனே வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. குறைவான சம்பளம்தான், அவங்க அம்மாவோட பணத்தில் தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் சோனியாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. 20,000 ரூபா அவள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா. கல்யாணம் முடிஞ்ச உடனேயே வினோத் சொல்கிறான், நான் இப்போ தான் சொந்த வீடு வாங்கி தவணையில் பணம் கட்டிக்கிட்டு இருக்கேன், உன்னோட சம்பளத்தை தான் நான் முழுசாக நம்பிக்கிட்டு இருக்கேன், அதனால் நீ என்ன பண்ணுற, உன்னோட சம்பளத்தை முழுமையாக எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறான். அவள் என்ன சொல்கிறா, ஒரு 5,000ஆவது நான் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ உன்னோட சம்பளத்தை நினச்சி தான் நானே ஒரு பட்ஜெட் போட்டிருக்கேன், அதனால் நீ அதையெல்லாம் கொடுக்காத அப்படின்னும் சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான், ஒரு 2 வருஷத்துக்கு நமக்கு குழந்தைங்கள்லாம் ஒன்றும் வேண்டாம், ஏன்னா நமக்கு பண பிரச்சனை இருக்குது. இப்போது நீ லீவு போட்ட அப்படின்னா அதெல்லாம் நம்மளால் முடியாது, பிரசவம் அப்படி இப்படின்னு செலவு பண்ண முடியாது, ஒரு 2 வருஷம் கழித்து நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த நிலையில் அந்த குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. மாமனார் மாமியார், அதாவது மாமியார் வசுந்தரா, வினோத்தோட அம்மா பேர் வசுந்தரா, அவங்க அப்பா, இவங்க எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. சோனியா என்ன பண்ணுவாள், காலையில் எழுந்திருச்சு வீட்டு வேலைகள் அத்தனையும் காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு செய்வாள். செஞ்சுட்டு அலுவலகம் போவாள். திருப்பி சாயங்காலம் அதே மாதிரி எல்லா வேலைகளும் அவள் தான் செய்வாள். இப்படி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவள் என்ன ஆயிடுறா, அவளுக்கு நாள் தள்ளி போயிடுது. 2 ஆண்டுகள் கழித்து நாள் தள்ளி போகுது. அதனால் அவளால் எழுந்திருக்கவே முடியல, ஒரே தலை சுத்தலாக இருக்குது. அந்த நேரத்தில் வினோத் கேட்குறான், ஏன் நீ இப்போ தானே எழுந்திருச்ச அப்படின்னு கேட்குறான். ஆமாம், எனக்கு இது மாதிரி நாள் தள்ளி போயிருக்கு, அதனால் எனக்கு ஒரே தலை சுத்தல், எழுந்திருக்கவே முடியல அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மாமியார் வசுந்தரா என்ன இன்னும் அடுப்பாங்கரையில் ஒரு வேலையும் தொடங்கலையா அப்படின்னு கேட்குறா. அப்போ நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப கோபம் வருது. உங்கள் அப்பா வேற வாக்கிங் போயிட்டு வந்துடுவார், இன்னும் காஃபி கூட போடலை அப்படின்னு கோவத்திலே அப்படி போகிறா. அதுக்குள்ளே சோனியாவே உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. அவளுக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. ஒரு தலை சுத்தல்னு கூட இத்தனை 2 வருஷமாக வேலை செய்கிறோம், கொஞ்சம் கூட ஒரு ஓய்வு கிடைக்கலையே நமக்கு அப்படின்னு ரொம்ப எரிச்சலாக அவள் அங்கே போயிட்டு இன்றைக்கி டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ அவன் சொல்கிறான், நீ அம்மாவை கூட்டிகிட்டு போ, என்னால் வர முடியாது, எனக்கு ஆஃபீஸில் வேலை ரொம்ப இருக்குது, மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அதுக்கு முந்திக்கிட்டு அவங்க அம்மா வசுந்தரா என்ன சொல்கிறா, இல்லை இல்லை என்னால் முடியாது, நான் எனக்கு இன்றைக்கி கோயிலுக்கு போகிற வேலை இருக்குது, வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவளும் வரமாட்டேன்னு சொல்லிடுறா. ஆனால் இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி போ, வந்தால் வருது, வரலைன்னா போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலை அவளுக்கு வந்துடுது. அதோட அவள் டாக்டர்கிட்ட போகிறா. அங்கே போய் டெஸ்ட் எல்லாம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு டாக்டர் அம்மா பேசும்போது என்ன சொல்கிறாங்க, நீ ரொம்ப உனக்கு உடம்பில் பலம் இல்லை, ரொம்ப பலகீனமாக தான் இருக்க, நல்லா ஓய்வு எடுக்கணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இவ உடனே நினச்சி பார்க்குறா, இப்படி இருக்குதே நமக்கு, மாமியார் வேற காலையில் போகும்போது ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன்னு சொல்லிவிட்டா, 20 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிற அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டா, அம்மாவுக்கும் நம்மளால் எந்த உதவியும் பண்ண முடியல அப்படியெல்லாம் அவள் யோசிச்சுக்கிட்டே அதோட இருக்கா. ஆனால் அவள் அதோட யோசிச்சுக்கிட்டே அலுவலகமும் வந்துடுறா. அவள் கணவன் ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணியும் என்னன்னு கேட்கல. அவங்க மாமனார் மாமியாரும் ஆஸ்பத்திரிக்கு போனாங்களே, என்னாச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ரொம்ப இவள் வருத்தத்திலேயே இருக்கா. அப்படி இருக்கும்போது ஒரு 3 மணிக்கு அவன் ஃபோன் பண்ணுறான், வினோத் ஃபோன் பண்ணுறான்.
ஃபோன் பண்ணிவிட்டு அவகிட்ட வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அவள் எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. சொல்லிவிட்டு சாயங்காலம் கேட்டுட்டு நீ ஏன் வரலன்னொடனே எனக்கு மீட்டிங் வர முடியல அப்படின்னு ஏதோ அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவள் அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோடனே ஒன்றும் பெருசாக அவங்க மாமனார் மாமியாரெலாம் ஒன்றும் பெருசாக கேட்கலை. இவளே சொல்லும்போதும் அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு பதிலும் இல்லை. அப்படி தான் இருக்காங்க அவங்க. இவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. திருப்பியே வர்றா, வீட்டு வேலையெல்லாம் பண்ணுறா, தூங்குறதுக்கு போகிறா. உடம்பு முடியவே இல்லை அவளுக்கு. அதோட சப்பாத்தி போட்டு அதுக்கு வேணுங்கிற தொட்டுக்க எல்லாம் செஞ்சு கிஞ்சு வச்சுட்டு இவள் சாப்பிடாமையே வந்து படுத்துக்கிறா. அப்போ தான் அவன் கேட்குறான், என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு. அந்த பாரு, இந்த குழந்தைய வச்சுக்கணுமா வேண்டாமாங்கிறத நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் இப்படி இருந்தால் என்னால் என்ன பண்ண முடியும், எனக்கும் வந்து உடம்பு முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே அவன் இனிமேல் இப்படியெல்லாம் சொல்லாத, இந்த குழந்தைய நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அடுத்த நாள் அதே மாதிரி காலையில் அவள் எழுந்திருக்கும்போது அவன் வந்து அவகிட்ட ரொம்ப பரிதாபப்படுறான். பரிதாபப்பட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா அப்போ தான் மெதுவாக எழுந்திரிச்சு வரா. உடனே அவங்க அம்மாட்ட சொல்கிறான், ஏம்மா அவள் வந்து உண்டாயிருக்காள்ல, நீ வந்து காலையில் கொஞ்சம் அவளுக்கு உதவி செஞ்சா என்ன அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க அப்பா கோவம் வந்துருக்கு. ராத்திரியெல்லாம் உங்கள் அம்மா வந்து எப்படி வசுந்தரா, உங்கள் அம்மா ராத்திரியெல்லாம் எப்படி உடம்பு முடியாமல் இருந்தால், ஒரே கால் வலி மூட்டு வலி, அவளுக்கு நான் தைலம் தடவிக்கிட்டு இருந்தேன், ஒரே தலைவலியில் இருந்தால் அவள்லாம் வந்து வேலை எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். சொல்லிவிட்டு என்ன சமைச்சிருக்க, என்ன ஆச்சு, இதை செய் அதை செய்யின்னு ரொம்ப சொல்லிக்கிட்டு ஒரு உருட்டிக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. என்னப்பா அவள் முடியாமல் இருக்கா, அதை செய் இதை செய்யின்னு சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னோடனே, முடிஞ்சால் செய்ய சொல்லுப்பா, முடியலன்னா நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு அவனோட அப்பா சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. ஒரு உதவி செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னுட்டு, இவன் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு அக்கறையே கிடையாதாப்பா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், உங்கள் அம்மாவுக்கு வந்து எவ்வளோ முடியலங்கிறது உனக்கு அந்த அக்கறையும் வேணும்ல, உன் மனைவி மேலே எவ்வளோ அக்கறை இருக்கோ அதே அக்கறை அவளுக்கும் இருக்கணும்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே இவனுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியல. சரின்னுட்டு அப்படியே கொஞ்சம் சண்டை முத்தும்போது சோனியா வந்து சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த மாமியார் மாமனாரும் சோனியாவையும் சேர்த்து திட்டுறாங்க. திட்டிட்டு, இவன் என்ன நீ ஒன்றும் பெரிய இவளாட்டம் சொல்ல வராதா, என் பிள்ளை அவன் சொல்லுவான் பேசுவான் அப்படி இப்படின்னு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு புரியலை. இப்போ அவன் சொல்கிறான், அவன் வினோத் சொல்கிறான், இங்கே பாரு சோனியா, உனக்கு ரொம்ப முடியலன்னா உங்கள் அம்மா வீட்டிலன்னா போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு வரியா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவள் சொல்கிறா, எங்கள் அம்மா வீடு இங்கே இருந்து 20 கிலோமீட்டருக்கு அந்தாண்டா இருக்குது. நான் அலுவலகம் வரணுன்னா நான் ஒரு 2-3 பஸ் பிடிச்சி வரணும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கெல்லாம் போகல, நான் இங்கேயே இருந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கா. இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான், அவளை வந்து இன்னும் நம்ம பக்குவமாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம அப்பா அம்மா இது வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம தான் இவளை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறான். முடிவு பண்ணிவிட்டு அவளை அவனே போய் ஸ்கூட்டரில் கொண்டு போய் விட்டு அழைச்சிட்டு வரலான்னு பார்க்கும்போது அவன் மாமியார் வந்து என்ன கூட்டிகிட்டு போ ஸ்கூட்டரில், என்ன கொண்டு போய் கோயிலில் விடு அப்படிங்கிறான். என்ன அவன் சொல்கிறான், அவள் ஆஃபீஸ் கிளம்புறா, அவள் இவ்வளவு நாளும் பஸ்ஸை பிடிச்சி கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவிறுத்து போனான். இப்போ அவள் வயிற்றில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போவும் அந்த மாதிரி எல்லாம் போக முடியாது, நீ வேணும்னா ஆட்டோவில் போய்க்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அவளை கூப்பிட்டுட்டு போயிடுறான். கூப்பிட்டுட்டு போன உடனே அவனுக்கு ரொம்ப அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவன் மேலே ரொம்ப கோபம் வருது. அவனாக பேசுகிறான், அவன் பேசலை, அவளோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற புள்ள அந்த பேச்சு பேச வைக்குதுன்னு இப்போவே அந்த குழந்தைய பற்றியும் அவள் பேச ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த சமயத்தில் தான் அவளோட நாத்தனாருங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவன் மாமியார் என்ன பண்ணுறா, அந்த நாத்தனாருங்களுக்கு வேணுங்கிறதையெல்லாம் செய்ய சொல்கிறா. அப்போ அந்த நாத்தனாரோட கணவன்லாம் என்ன சொல்கிறாங்க, ஐயோ பாவம் அவளே மாசமாக இருக்கா, அவளை செய்ய சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அந்த வசுந்தராவும் வசுந்தராவோட கணவர் இருக்கார், இந்த சோனியாவோட மாமனார் மாமியார், அவங்க 2 பேரும் அந்த மருமகனையும் திட்டுறாங்க. நீ உன் வேலையை பாரு,
பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கு வருது, ஓய்வு எடுக்க தானே வருது, இப்பயும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வினோத்துக்கு பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப அவங்க மேலே ஒரு வெறுப்பே வந்துடுது. வெறுப்பு வந்த உடனே அவன் மேலே ரொம்ப கரிசனையாக இருக்க ஆரம்பிக்கிறான். அவகிட்ட அவளை ஸ்கூட்டரில் வச்சு பீச்சு கூட்டிகிட்டு போகிறது, வெளியில் போகலான்னு சொல்கிறது, இதெல்லாம் சொல்லும்போது அவளுக்கு ஒரே ஆச்சரியமாகவும் இருக்குது. இவன் என்னத்துக்கு இப்படி இருக்கான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அது அவளுக்கு பிடிக்கவும் பிடிக்குது. அவள் கேட்குறா, இது வரைக்கும் நீ என்னை இந்த மாதிரியெல்லாம் பார்த்ததில்ல, என்ன புதுசா அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், அப்படியெல்லாம் சொல்லாத சோனி, எனக்கு நான் ஏதோ அப்படி இருந்துட்டேன், இனிமேல் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவகிட்ட ரொம்ப ரொம்ப அன்புன்னா அவ்வளோ அன்பாக இருக்கான். இப்படி இருக்கும்போது இவ என்ன பண்ணுறா, அப்படியே பேசிக்கிட்டே அவங்க பீச்சிலேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு இவ தான் சமைக்க ஆரம்பிக்கணும்னு போகும்போது அவங்க மாமனாரும் மாமியாரும் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டோம், எவ்வளோ நேரம் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்க முடியும், எங்களுக்கு வயசாகுதில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த அடுப்பாங்கரையில் போய் இவங்க 2 பேரும் வருவாங்களேன்னு எதையுமே செஞ்சு வைக்கவே இல்லை. அது அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உடனே அவன் என்ன பண்ணுறான், என்னது இது இப்படியே இருந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னுக்கிட்டு அவங்க அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த நம்ம சோனியா இருக்காளே, சோனியாவோட மாமனார் மாமியார் என்ன பண்ணுறாங்க, இந்த நேரத்தில் நம்ம இங்கே இருந்தால் ரொம்ப வேலை செய்ய வேண்டியிருக்கும், அதனால் நவகிரக கோயிலுக்கு எங்கேயாவது போயிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கோயிலுக்கு கிளம்பி போகணும் அப்படின்ட்டு கோயிலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வர்றாங்க போகிறாங்க பேசுகிறாங்க. அவளால் எதுவுமே முடியல அப்படிங்கிறத சோனியாவோட அம்மா சொல்ல சொல்ல சோனியாவுக்கு எல்லாமே புரியுது. பரவாயில்லம்மா, நீ உன்னால் முடியல, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அவளும் அதை ஒரு மாதிரி அவங்க அம்மாக்கிட்டையும் கொஞ்சம் ஆறுதலாக பேசி அனுப்புகிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து யோசிக்கிறாங்க. இப்போ இந்த குழந்தை மாமனார் மாமியாரும் ஒன்றும் பார்த்துக்கிறதுக்கு இல்லை, அப்பா அம்மாவும் பார்த்துக்கிறதுக்கு இல்லை. இப்போ இந்த குழந்தை பிறந்தா என்ன பண்ணுறது, இப்போ நடுவில் இந்த வேலைகளை நம்ம எப்படி பகிர்ந்துக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது அப்போ அவன் என்ன பண்ணுறான், நம்ம வீடு மாறிடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். அவன் சொல்கிறான், வினோத் சொல்கிறான், இவளோட ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு வீடு வாங்கிக்கிட்டு அங்கே போய் நம்ம தங்கிட்டோம் அப்படின்னா இவளுக்கு அலைச்சல் இருக்காது. வீட்டு வேலைக்கு யாரையாவது சமையல் பண்ணுறதுக்கு ஒரு ஆளையும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லும்போது அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் அதெல்லாம் முடியவே முடியாது, இந்த வீட்டை விட்டுட்டு வரவும் முடியாது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, என்ன பணமாக அவங்ககிட்ட கொட்டி கிடக்கு, சமையலுக்கும் ஆள் வைப்பேங்கிற, அங்கே போகணுங்கிற, இதெல்லாம் ஒன்றும் முடியாது, நாங்கள் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு. உடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் அவன் வினோத். கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, வீடு மாறினா ஒரு 5,000 ரூபா அதிகம், வேலைக்கு ஆள் வச்சோன்னா ஒரு 15,000 ரூபா ஆகிடும், அதனால் நீ என்ன பண்ணுற, இப்போ 25,000 ரூபா தானே சோனியா சம்பளம் வாங்குறா, அவளை வேலைக்கு போகாமல் நிறுத்திடு, அதை வச்சுக்குவோம், நம்ம அதை வச்சுக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவள் என்ன பண்ணுறா, ஐயோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவு படிச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலை வாங்கியிருக்கேன்னு தெரியுமா, வேலையெல்லாம் நிறுத்தவே முடியாது, நான் போய் தான் அவன் அப்படின்னு அவன் சொல்கிறா. சொன்ன உடனே வேலை பெருசுன்னா அப்போ நீ பெற்றுக்கிற குழந்தைய யாரால் பார்த்துக்க முடியும், அப்போ அதையும் எங்களாலெல்லாம் பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, முடியவே முடியாது அப்படின்னு மறுத்துடுறா. அவன் மறுத்த உடனே அவன் மாமியார் வசுந்தரா சொல்கிறா, ஆமாம் நீங்கள் பிள்ளைங்களை பெற்று பெரியவங்கக்கிட்ட தூக்கி போட்டுட்டு போயிடுவீங்க, வயசானவங்க, நாங்கள் அந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு சாகணும், நீங்கள் பையை தூக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அந்த பணத்தை வச்சு வீடு வாங்குவீங்க, ட்ரெஸ்ஸு வாங்குவீங்க, அது இதுன்னு ஏகப்பட்டதை வாங்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு நல்லா இருப்பீங்க, நாங்கள்லாம் வயசானவங்களாம் சாகணுமா, இந்த வேலையெல்லாம் எங்களால் முடியாது, நீ முதல்ல வேலையை நிறுத்திட்டு வீட்டில் இரு அப்படின்னு அந்த மாமியார் பேச, அந்த அம்மா பேச உச்சக்கட்ட கோபம் வந்துடுது. உடனே அவன் என்ன பண்ணுறான், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ பேசாமல் இரு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு அவன் உள்ளே போயிடுறான். அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சு
அவன் பாட்டுக்கு இவளோட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த உடனே இந்த வினோத்தோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கோவம் வருது. ஆம்பளை பிள்ளை யாராவது வீட்டு வேலை செய்வாங்களா? என்னது இது, இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளும் வேலையை விட மாட்டேங்கிறா, இவனும் அவளோட சேர்ந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் என்னங்க வேலை இது அப்படின்னுட்டு அவங்க 2 பேரும் கோவப்படுறாங்க. இதே நிலையிலேயே இவன் என்ன பண்ணுறா, நம்ம சோனியா என்ன பண்ணுறா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக்ஸாம் எல்லாம் ஆஃபீஸில் அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இருக்கும் பாருங்கள், அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதி எழுதி அவள் என்ன பண்ணுறா, பாஸ் பண்ணிக்கிட்டே வரா. அவளுக்கு ப்ரமோஷனுக்கான வேலைகளுக்கான வேலையும் தொடங்கிடுது. இவ்வளோ இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, வளகாப்பு போடணும் அப்படின்னா அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போகணும், அவங்க தானே இதையெல்லாம் பண்ணணும். அப்படி இப்படின்னு திருப்பியும் அந்த வீட்டில் ஒரு சண்டை வர ஆரம்பிக்குது. அப்போ இவ என்ன சொல்கிறா, அம்மா வீட்டுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு இவ மறுத்துடுறா. அவனும் என்ன பண்ணுறான், சரி நம்ம இங்கேயே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், வளகாப்பு பிரசவம் எல்லாத்தையும் நம்ம வீட்டிலையே பார்த்துக்கலாம் அப்படின்ன உடனே வசுந்தரா சொல்கிறா, இது நல்லாவே இல்லை, நீ சொல்கிறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. நீ அவங்க தான் எல்லாமே செய்யணும், பட்டுப்புடவை வாங்கணும், வளையல்கள் வாங்கணும், எல்லாமே வாங்கணும் அப்படின்ன உடனே எல்லாத்தையும் நானே வாங்குவேன், எல்லாத்தையும் நானே வாங்கி அவளை முதல்ல நான் தான் வளகாப்பு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா சீரும் சிறப்புமா அந்த வளகாப்பை நடத்துகிறான். அவனும் அவளுக்கு வளையல்லாம் போடுறான், நல்லா சிறப்பாக நடந்து முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு சோனியாவுக்கு வினோத் மேலே ரொம்ப ஒரு அன்பும் ஒரு இதுவும், அவன் மேலே ஒரு பாசமும் ஒரு அனுசரணையும் ரொம்ப அதிகமாகிடுது. அதுக்கப்புறமா அந்த குழந்தையும் நல்லா வயிற்றில் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குது. பிரசவ நேரம் நெருங்குது. அப்போது இவன் டாக்டர்கிட்ட கேட்குறான், நானும் அந்த பிரசவ அறையில் கூட இருக்கலாமா அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே தாராளமாக நீங்களும் கூட இருக்கலாம் அப்படின்னுட்டு வினோத்துக்கிட்ட அந்த டாக்டரம்மா சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவளோட அம்மாவுக்கு அது பிடிக்கவே இல்லை, திட்டுறா. என்னது இது, இந்த மாதிரியெல்லாம் யாராவது இருப்பாங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைடா நீ பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், இதை பாருங்கப்பா, இப்படியெல்லாம் தான் நான் பண்ணுவேன், இருக்கிறதுனா இருங்க, இல்லைன்னா உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. அந்த நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா, இந்த வீட்டை விற்றுடுறாங்க, குடியிருந்த வீட்டை விற்றுடுறாங்க. அதுக்கான ஆட்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. அப்பா அவர் வினோத்தை பார்த்து கேட்குறாரு, என்னடா நடக்குது இந்த வீட்டில், யார் யாரோ வர்றாங்க போகிறாங்க, என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டோடனே வினோத் சொல்கிறான், எப்பா இந்த வீட்டை விற்றுட்டோம், நாங்கள் 80 லட்சத்துக்கு விற்றுட்டோம். ஆனால் நம்ம சோனியாவோட ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஒரு வீட்டை இதை விட கம்மியான விலைக்கு வாங்கிட்டோம். அந்த வீட்டுக்கு கீழ்த்தளத்தில் தான் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கான க்ரீச் இருக்குது, அங்கே தான் நம்ம போகிறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இன்னொரு 2 மாதத்தில் இவளுக்கு பிரசவம் ஆன உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு கோபம் வருது. ஒன்று கூட நீ எங்களை கேட்காமையே நீயே உன் இஷ்டத்துக்கெல்லாம் செலவு பண்ணுறிய அப்படி இப்படின்னு சண்டை போடுறாரு. அதை பற்றியெல்லாம் அவன் ஒன்றும் கவலைப்படவே இல்லை. அதுக்குள்ளே இவளுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருது. ப்ரமோஷன் வந்த உடனே இவளுக்கு நல்ல சம்பளம், தனி ரூமு, லீவு, தனியாக ஒரு காரு எல்லாமே இவளுக்கு கொடுக்குறாங்க. சோனியாவுக்கு பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவள் காரில் தான் ஆஃபீஸ்க்கு போகிறாள். அந்த அளவுக்கு அவளோட சம்பளம் ஏறி போகுது. அவளுக்கு விரும்பினா அவள் விமானத்துலேயும் பயணம் பண்ணலாம். அந்த மாதிரி ஏராளமான சலுகைகள் கொடுக்குறாங்க. அவனுக்கு வினோத்துக்கு சந்தோஷம்னா சந்தோஷம் தாங்க முடியல. இந்த புது வீடு வந்த யோகம், அவளுக்கு ப்ரமோஷன் வந்துட்டு, பணம் வந்துட்டு, எல்லாமே வந்துட்டுது அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, அந்த கிரகப்பிரவேசத்தையும் முடிச்சிடுறாங்க, வளகாப்பு முடிஞ்சு போகுது, ப்ரமோஷன் வந்துடுது. அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த பிரசவத்துக்காக வலி வந்த உடனே அவளை என்ன பண்ணுறாங்க, லேபர் வார்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ இவனையும் உள்ளே கூப்பிடுறாங்க. இவனும் அங்கே போய் இருக்கான். இருந்து அவளோட அந்த பிரசவத்தை பார்க்குறான். அவள் படுற கஷ்டங்களையெல்லாம் பார்க்குறான்.
பார்த்த உடனே அவனுக்கு அப்போ தான் தாய்மையின் பெருமை என்ன அப்படிங்கிறத அவனுக்கு மானசீகமாக உணர ஆரம்பிக்கிறான். அவனாலேயும் அந்த கஷ்டத்தை தாங்க முடியல, துடிக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே அந்த குழந்தை பெண் குழந்தை தான் பிறக்குது. அதை பார்த்து அவனுக்கு சந்தோஷமாக ஆயிடுது. அதுக்கப்புறம் தன்னோட மகளையும் ரொம்ப பெருமையாக பார்க்குறான், தன்னோட மனைவியையும் ரொம்ப மகிழ்ச்சியோடு பார்க்குறான். என்னோட உயிர், என்னோட மகள் அப்படின்னெல்லாம் அப்படியே அழுது அப்படியே அரவணைக்கிறான் அந்த குழந்தைய. இதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கும்போது அவனுக்கு அவங்க அம்மாவோட நினப்பும் வருது. அவன் நினைக்கிறான், நம்ம அம்மாவும் நம்மளை இப்படி தானே பெற்று எடுத்திருப்பா அப்படின்னு அவங்க அம்மாவையும் நினைக்கிறான், மனைவியே நினைக்கிறான், தன்னோட பெண்ணை நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு பூமிகா அப்படின்னு பேர் வைக்கிறான். அவன் வாங்கின வீட்டுக்கு பூமிகா அப்படின்னு பேர் வைக்கிறான். கட்டிட்டு எல்லாருமா சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளார இந்த குழந்தைய தூக்கிட்டு எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளார போகிறாங்க. போன உடனே இப்போ சோனியா சொல்கிறா, இவ்வளவோட புகழுக்கும் இவ்வளோ மகிழ்ச்சிக்கும் இவ்வளவு சந்தோஷத்துக்கும் என்னோட புருஷன் மட்டும்தான் சொந்தம். நான் அனுபவித்த அத்தனை வலியையும் அவரும் அனுபவித்தார். அவர் மட்டும் எனக்கு ஒத்துழைப்பு தராமல் இருந்திருந்தால் என்னால் இது எதையுமே சாதிச்சிருக்க முடியாது. அதனால் என்னோட கடவுளே வினோத்து தான் அப்படின்னு சொல்கிறேன். அந்த நேரத்தில் வினோத்தோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுது. குற்ற உணர்ச்சியோடு நிற்கும்போது வினோத்து சொல்கிறான் அவங்க அம்மாக்கிட்ட, அம்மா, தாயோட பெருமையை அந்த பிரசவ அறையிலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வலியெல்லாம் அனுபவித்து தானே நீயும் என்னை பெற்றிருக்க. நீ என்ன தப்பு பண்ணாலும் சரி, உன்னை நான் வெறுக்கவே மாட்டேம்மா, வாம்மா உள்ளே வாம்மா அப்படின்னு அவங்க அம்மாவை உள்ளே கூப்பிட்டு போகிறான். அப்போ சோனியா சொல்கிறா, நீங்கள் அத்தை எனக்கு இப்பேற்பட்ட ஒரு புருஷனை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்களும் மாமனாரும் தான் எனக்கு எல்லாமே. உங்கள் 2 பேர் மேலேயும் நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. உங்கள் பிள்ளை உங்களை விட்டுட்டு பிரியறதுக்கும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும் அத்தை அப்படின்னு அவ சொல்கிறா. சொன்ன உடனே இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ கர்ப்பகாலமாக இருக்கும்போது உனக்கு நாங்கள் பக்கபலமாக இல்லவே இல்லை. உன்னை வேலை செய்ய சொல்லி சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஒரு மிருக குணத்தோடையே நாங்கள் இருந்துட்டோம். ஆனால் நீ என்ன பண்ண, எங்களை ஒரு நாள் கூட எதிர்த்து பேசினதில்லை, எங்கள் மேலே நீ ஆத்திரப்பட்டதில்லை, எங்களை விட்டு நீ என் பையனை தனியாக பிரிச்சுக்கிட்டு போகவே போகலை. இதை விட ஒரு பெரிய தண்டனையை எங்களுக்கு கடவுளால் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவள் சொல்கிறா, அவங்க 2 பேரும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, இங்கே எப்போதும் போல் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கலாம். 3 மாதம் கழித்து என்னோடய லீவும் முடியும். நான் அந்த குழந்தைய கீழே இருக்கிற க்ரீச்சில் தான் விட்டுட்டு போவேன். இந்த பிள்ளைங்க பார்த்துக்கிற தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது அத்தை அப்படின்னு அவள் சொல்கிறா. சொல்லிவிட்டு நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை மாமாவை சமாதானப்படுத்துகிறா. அந்த நேரத்தில் உத்தியோகத்துக்கு வேணால் ராஜினாமா இருக்கும், ஆனால் உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் ராஜினாமா எப்பவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த கதையை தேவி பாலா அவர்கள் முடிக்கிறார்கள். இந்த கதை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு கதையாக தான் இருக்குது. அம்மாவுக்காக மனைவியை விட்டுடுறது, மனைவிக்காக அம்மாவை விட்டுடுறது அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்த ஒரு கதையாக இந்த கதை இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி இந்த கதையை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டதில். இது ஒரு குறு நாவல் தான். அதை சுருக்கமாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். தொடர்ந்து கதைகள்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன், பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாழ்க.